ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்டு பரமாணயம் பண்ணலாம். அதுக்கு தண்டு இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வேக வச்சுருக்கேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். அரிசி கொஞ்சம் வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். கொத்தமல்லி சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மிளகு, ஜீரகம், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், தேங்காய் கொஞ்சம், கருவேப்பிலை, பூண்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணல் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. வறுத்துக்க சொன்ன பொருள் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயை வறுக்கக்கூடாது, பச்சையாக தான் நம்ம அதை சேர்க்கணும். நம்ம இதெல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் மரமரன்னு அரைக்கணும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன் நான். இது நல்லா ஆற வச்சு தேங்காய் கூட இதை நாம் மரமரன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு. பருப்பு வேக வச்சுருக்கேன். இதில் நாம் பூண்டு போட்டுக்கலாம். தண்டு வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அந்த விழுதையும் இதில் நாம் போட்டுக்கலாம். அரைச்ச விழுது இதில் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நாம் அடுப்பில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம் தாளித்து கொட்டிக்கலாம். குக்கர் மூடிட்டு நாம் ஒரு விசில் விட்டு இறக்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் தாளித்து இப்போ அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். அதே வாணலிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த வடகம் இருக்கு இல்லையா, இந்த வடகம் அந்த தண்டு பரமாணியக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை போடலாம். இது அந்த குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும். இந்த வடகத்தை பொரித்து நம்ம அந்த குழம்புல போட்டு வச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தண்டு பரமாணயம் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் இப்போ வடகம்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுலில் நாம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். நல்லா வெந்துருச்சு. தண்டு வெந்துருச்சு. பூண்டு போட்டிருக்கேன், அதுவும் நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தண்டு வச்சு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தண்டு பரமாணயம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.